பிரதர் குட் மார்னிங். குட் ஓம் மார்னிங் சாந்தி. சிஸ்டர். ஓம் சாந்தி. குஷியா இருக்கீங்களா? இருக்கோம் பிரதர், குஷி குஷியா இருக்கோம். நீங்க இருக்கீங்களா? டபுள் குஷியா இருக்கேன் சிஸ்டர். வெரி குட். இன்னைக்கு அப்பா ஒரு சூப்பர் வரதானம் கொடுத்திருந்தாரு. பிரம்மா பாபாவுக்கு சமமாகுங்க அப்படின்னு, பிரம்மா பாபாவுக்கு சமமாக குணமூர்த்தி ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது போல இன்னைக்கு நம்மளும் ஆகணும். இத வரதானத்துல பாக்கலாம். சூப்பரா இருந்துச்சு அது. ஓகே சிஸ்டர், சரி முரளி வாசிங்க, நம்ம படிக்கலாம். அப்பாட இனிமையான மகா வாக்கியங்களை கேட்போம். 24/12/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, அளவற்ற குஷி மற்றும் போதையில் இருப்பதற்கு தேக உணர்வு என்ற நோயை விட்டுவிட்டு அன்பான புத்தி உடையவர் ஆகுங்கள். தன்னுடைய நடத்தையை திருத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு தார்மிக் ஒரு நமக்கு தலைப்பு கொடுத்திருக்காங்க அப்பா. அளவற்ற குஷியில் இருக்கணும், ஆன்மீக போதையில இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? உங்களுடைய நடத்தையை திருத்திக் கொள்ளணும். ஃபர்ஸ்ட் உங்களோட தேக உணர்வுங்கிற நோயிலிருந்து விடுபட்டு ஆத்ம உணர்வுக்கு வரணும். அன்பு புத்தி உடையவரா ஆகணும். அப்படிங்கிற தந்தைகிட்ட அன்பு புத்தி உடையவரா இருக்கணும். கூடவே உங்களுடைய நடத்தையை திருத்திக்கணும். அப்படின்னா தான் நீங்க அந்த அளவற்ற குஷியில ஆன்மீக போதையில இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்க. கேள்வி கேக்குறாங்க. எந்த குழந்தைகளுக்கு ஞானத்தின் தலை கீழான போதை ஏறாது? பதில், யார் பாபாவை யதார்த்தமாக புரிந்து கொண்டு நினைக்கிறார்களோ, மனப்பூர்வமாக பாபாவின் மகிமை செய்கிறார்களோ, யாருக்கு படிப்பின் மீது முழு கவனம் இருக்கிறதோ, 3 பாயிண்ட்ஸ், அவர்களுக்கு ஞானத்தின் தலைகீழான போதை ஏற முடியாது. யார் சாதாரணமாக புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் பாபாவை நினைக்க முடியாது. உண்மையாக நினைக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக தனது செய்திகளையும் அவசியம் பாபாவிற்கு கொடுப்பார்கள். குழந்தைகள் செய்தியை தெரிவிக்கவில்லை என்றால் குழந்தைகள் எங்காவது மயக்கமடைந்திருப்பார்களோ என்ற கவலை பாபாவிற்கு ஏற்படுகிறது. ஆமா. ஓகே, பாபாவை யதார்த்தமா நினைவு செய்யணும். அதாவது தலைகீழான போதை யாருக்கு ஏறாது அப்படிங்கறத சொல்றாரப்பா. தலைகீழான போதை யாருக்கு ஏறாதுன்னா யதார்த்தமா தந்தையை புரிஞ்சுக்கிட்டு தந்தையை நினைவு செய்யறவங்களுக்கு, படிப்பின் மீது முழு கவனம் கொடுக்கறவங்களுக்கு, மனதார பாபாவினுடைய மகிமை செய்யறவங்களுக்கு தலைகீழான போதை ஏறாது. யாரு பாபாவை சாதாரணமா புரிஞ்சிருக்காங்களோ அவங்களால தந்தைய நினைவு செய்ய முடியாது அப்படிங்கிறார். உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருந்தீங்க அப்படின்னா தந்தை கிட்ட உங்களுடைய எல்லா செய்திகளையும், உங்களுடைய எல்லா விஷயங்களும் பாபா கிட்ட சொல்லுவீங்க. அப்ப பாபா கிட்ட எந்த செய்தி வரல, எந்த விஷயத்தையும் உண்மையா சொல்லல அப்படின்னா குழந்தைகள் எங்கேயோ மயக்கம் அடைந்து விட்டார்களோ, மாயையின் அடியினால அப்படின்னு பாபாவுக்கு கவலை கூட வருது அப்படின்னு சொல்றாரு. ஓம் சாந்தி. குழந்தைகளே, புதியதாக யாராவது வந்தால் முதலில் அவர்களுக்கு எல்லைக்குட்பட்ட மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்ட 2 தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள் என பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். எல்லையற்ற தந்தை என்றாலே எல்லையற்ற ஆத்மாக்களின் தந்தை. ஒவ்வொரு ஜீவ ஆத்மாவிற்கும் தனித்தனியான எல்லைக்குட்பட்ட ஒரு தந்தை இருக்கிறார். இந்த ஞானத்தை அனைவரும் ஒரே மாதிரி தாரணை செய்ய முடியாது. சிலர் 1%, சிலர் 95% தாரணை செய்கிறார்கள். சூரிய வம்சம், சந்திர வம்சத்தினர் என இருப்பார்கள் அல்லவா? ராஜா ராணி மற்றும் பிரஜைகள் இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். சொல்லுங்க. ராஜா ராணி பிரஜைகள் உருவாகிட்டு இருக்காங்க. அதனால நீங்க தந்தையினுடைய யதார்த்தமான அறிமுகத்தை கொடுக்கணும். 2 தந்தை இருக்காங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சொல்லணும் அப்படிங்கிறார். ஒன்னு எல்லைக்குட்பட்ட தந்தை, இன்னொன்னு எல்லையற்ற தந்தை. எல்லைக்குட்பட்ட தந்தை நம்ம லௌகீகமா இருக்கக்கூடிய அப்பா. இன்னொன்னு எல்லையற்ற தந்தை அப்படிங்கிறது பகவான் அப்படிங்கறத சொல்றாரு. ஆத்மாவான உங்களுக்கு பரமாத்மா தான் தந்தை. கூடவே சரீர ரீதியான தந்தை இங்க ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவரை எல்லைக்குட்பட்ட தந்தை. ஆத்மாவுக்கு தந்தையானவரை எல்லையற்ற தந்தைங்கிற 2 அறிமுகத்தையும் கொடுக்கணும். ராஜா ராணி ஆகிறதுக்கான படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படிங்கிறப்ப இங்க ராஜா ராணி உருவாகுவாங்க. அவங்க 95% நல்ல விதத்துல அந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிடுவாங்க. சிலர் 1% கூட புரிஞ்சுக்கக்கூடியவங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் பிரஜைகள்ல போவாங்க அப்படிங்கிறார்.
சரிங்க sister. அதுக்கு தாரணைக்கு தகுந்த மாதிரி சூரிய வம்சம் சுந்தர வம்சத்தினரும் இங்க உருவாயிட்டு இருக்கிறாங்க அப்படின்றாங்க. ஆமா. அனைத்து விதமான மனிதர்களும் இருக்கிறார்கள். பிரஜை என்றாலே சாதாரண பிரஜைதான். இது படிப்பு. ஒவ்வொருவரும் அவரவர் புத்திக்கு ஏற்ப படிக்கின்றனர் என பாபா பிரயோகிக்கின்றார். ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கென நடிப்பு கிடைத்திருக்கிறது. யார் போன கல்பத்தில் அறிவுரையை எவ்வளவு கடைபிடித்தார்களோ அவ்வளவு இப்போதும் கடைபிடிக்கிறார்கள். படிப்பை ஒருபோதும் மறைக்க முடியாது. பாபாவிற்கு சரி பிரதர், படிப்பை ஒருபோதும் மறைக்க முடியாது. படிப்பிற்கு ஏற்ப பதவி கிடைக்கிறது. பாபா புரிய வைத்திருக்கிறார். போன கல்பத்துல எந்த அளவுக்கு பாபாவுடைய அறிவுரைய ஸ்ரீமத்தை ஏத்துக்கிட்டு நடந்தாங்களோ அவங்க அதுக்கு ஏற்பதான் இங்கேயும் கூட பதவி அடைவாங்க அப்படின்னு சொல்றாரு. இங்கேயும் படிப்பு நல்லா படிப்பாங்க, அடுத்த பிறவிலையும் நல்ல பதவி அடைவாங்க அப்படின்னு சொல்றாரு. போன கல்பத்துல எப்படி இருந்துச்சோ அதே போல இந்த கல்பத்திலும் நடக்கும் அப்படின்றத சொல்றாரு. இன்னும் செல்ல செல்ல பரீட்சை அதிகமாக இருக்கும் என பாபா புரிய வைத்திருக்கிறார். தேர்ச்சி பெறாமல் புதிய உலகிற்கு டிரான்ஸ்பர் ஆக முடியாது. கடைசியில் அனைத்தும் தெரிய வரும். ஆனால் இப்போது கூட நாம் எந்த பதவிக்கு தகுதி பெற்றிருக்கிறோம் என புரிந்து கொள்ள முடியும். வெட்கமாக இருப்பதால் அனைவரும் கை தூக்கி விடுகின்றனர். ஆனால் நாம் எப்படி மாறுவோம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இருப்பினும் கை உயர்த்தி விடுகிறார்கள். இதையும் அறியாமை என்றே கூறலாம். இவரை காட்டிலும் அதிகமான புத்தி லௌகீகமானவருக்கு கூட இருக்கிறது என பாபா உடனடியாக புரிந்து கொள்கிறார். நீங்க பிராமணர்ல இருந்து தேர்ச்சி அடையாம தேவதையா ஆக முடியாது. தேர்ச்சி அடைஞ்சுதான் தேவதை ஆக முடியும். அப்ப உங்களுக்கு இப்பவே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். நீங்க எந்த அளவுக்கு புருஷார்த்தம் பண்றீங்களோ அதுக்கு ஏற்பதான் அங்க பதவி ஏற்படும் அப்படிங்கறது உங்களுக்கு நீங்களே செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு. ஆனா வெக்கம் வர காரணத்தினால நம்ம இன்னும் அந்த மாதிரி நிலையை அடையலையே, பாபா கை தூக்க சொல்றாருன்ற காரணத்தினால எல்லாரும் கை தூக்கிடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா நடத்தை அவங்கவுங்களுக்கே தெரியும் இல்லையா, நம்ம இன்னும் தூய்மையாகல, நம்ம இன்னும் கோவப்படுறோம் அப்படிங்கறதெல்லாம் தெரியும் இல்லையா, நமக்கு இன்னும் வசமாகிற மாயைக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரியும் இல்லையா. அப்ப நீங்களே புரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ராஜ்யத்துல பதவி இருக்கும் அப்படிங்கறத அப்படிங்கிறார். சரிங்க சிஸ்டர். ஸ்காலர்ஷிப் அடைவதற்கு நமக்கு தகுதி இல்லை, தேர்ச்சி பெற மாட்டோம் என புரிந்து கொள்கிறார்கள். ஆசிரியர் எவ்வளவு படிக்க வைக்கிறாரோ அதில் நாம் எவ்வளவு மதிப்பெண்கள் பெறுவோம் என அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். நாங்கள் மதிப்புடன் தேர்ச்சி பெறுவோம் என கூற மாட்டார்கள். இங்கேயோ பல குழந்தைகளுக்குள் இந்த அறிவு இல்லை. தேக உணர்வு நிறைய இருக்கிறது. தேவதையாவதற்காக வந்துள்ளனர். ஆனால் அதற்கேற்ப நடத்தையும் வேண்டும். விநாச காலத்தில் விபரீத புத்தி என பாபா கூறுகின்றார். ஏனென்றால் முறைப்படி பாபாவிடம் அன்பில்லை. விநாச காலத்தில் விபரீத புத்தி இங்க சொல்லிடுங்க பிரதர். இது வரைக்கும் விநாச காலத்துல விபரீத புத்தினா அன்பில்லாத புத்தி. தந்தை கிட்ட அன்பில்லாத புத்தி இருந்துச்சுன்னா அங்க தோல்வி அடைவாங்க. தந்தை கிட்ட அன்பான புத்தி இருந்துச்சுன்னா வெற்றி அடைஞ்சிருவாங்க. அதாவது தேர்ச்சி அடைஞ்சிருவாங்க, தோல்வி அடைஞ்சிருவாங்கன்னு சொல்றீங்களா, பாஸ் ஃபெயில்னு. அதுக்குத்தான் சொல்றாரு அப்பா. பாபா சொல்றதை கேட்கறவங்க எப்படி இருப்பாங்க, பாபா கிட்ட உண்மையான அன்பு கொண்டவங்களா இருப்பாங்க. பாபா சொல்றதை கேட்காதவங்க அன்பில்லாதவர்களா இருப்பாங்க இல்லையா. அப்ப விநாச காலத்துலதான் இந்த விபரீத புத்தி அன்பு புத்தி எல்லாம் உருவாகுது அப்படிங்கிறார். பாஸ் ஃபெயில் அப்படிங்கிற கேட்டகரி. நல்ல புருஷார்த்தம் பண்ணீங்கன்னா ஸ்காலர்ஷிப் அடைவீங்க, புருஷார்த்தம் பண்ணலைன்னா ஸ்காலர்ஷிப் அடைய மாட்டீங்க. அதான் முன்னாடி சொன்னார் இல்லையா, லௌகீகத்துல இருக்கவங்க கூட நல்ல புருஷார்த்தம் பண்றாங்க, அலௌகீகத்துல இருக்கவங்க இன்னும் அந்த நடத்தையெல்லாம் சரியா திருந்தல அப்படிங்கறத சொல்லிட்டு இருந்தாரு. அந்த ஸ்காலர்ஷிப்ங்கிறது எக்ஸாக்ட்டா இங்க பாபா வந்து எதை சொல்றாங்க பிரதர்? ஸ்காலர்ஷிப்ன்றது நம்ம அங்க உயர் பதவி அடையிறோம் இல்லையா சத்தியுகத்துல, அதுக்கு அத சொல்றாரு அப்பா. பிரதர், விநாச காலத்தில் விபரீத புத்தி என்பதன் யதார்த்தமான பொருள் என்ன என்பதை பாபா குழந்தைகளாகி உங்களுக்கு புரிய வைத்திருக்கிறார். குழந்தைகள் தாங்களே முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் மற்றவர்கள் என்ன புரிந்து கொள்வார்கள்? பாபாவை நினைக்க வேண்டும். இது குப்தமான, அதாவது மறைமுகமான விஷயமாகும். படிப்பு குப்தமாக இல்லை அல்லவா? படிப்பில் வரிசை கிரமத்தில் இருக்கிறார்கள். ஒரே மாதிரி படிக்க முடியாது. இப்போது சிறு குழந்தையாக இருக்கின்றனர் என பாபா புரிந்து கொள்கிறார். இப்படிப்பட்ட எல்லையற்ற தந்தையை
மூன்று மாதம் 4 மாதங்கள் கூட நினைப்பது இல்லை. நினைக்கிறார்கள் என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? பாபா, நான் எப்படி நடந்து கொண்டிருக்கிறேன், என்னென்ன சேவை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை கடிதம் மூலம் தெரிவிப்பது இல்லை. குழந்தைகள் மயக்கம் அடைந்து விடவில்லையே, இறந்து போய் விடவில்லையே என குழந்தைகளை பற்றி பாபாவிற்கு எவ்வளவு கவலை இருக்கிறது. சிலர் பாபாவிற்கு எவ்வளவு நல்ல நல்ல சேவை செய்திகளை எழுதுகிறார்கள். குழந்தை உயிரோடு இருக்கிறது என பாபா புரிந்து கொள்கிறார். நினைவு குப்தமா இருக்குது. அப்ப நினைவு குப்தமா இருக்கிறதுனால எப்படி பாபா கண்டுபிடிப்பாரு? நடத்தையின் மூலமா, நீங்க செய்யக்கூடிய சேவையின் மூலமா தான் பாபா கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. படிப்பு குப்தமா இல்லையா? படிப்பு வெளிப்படையா இருக்குது. அப்ப படிப்பு வெளிப்படையா இருக்கிறதுனாலதான் நீங்க எப்படி வரிசை கிரமமா படிக்கிறீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். நினைவு எப்படி செய்றீங்க அப்படிங்கறது எப்படி பாபா கண்டுபிடிக்கிறாருன்னா அந்த நடத்தையின் மூலமா தான். நினைவு நல்லா செய்தீங்கன்னா உங்களால சேவை செய்யாம இருக்க முடியாது அப்படிங்கிறாரு. அப்ப சேவை செய்திகளை கொடுக்கல அப்படின்னா பாபா என்னன்னு புரிஞ்சுக்கிடுவாரு? குழந்தை எங்கேயாவது மயக்கம் அடைஞ்சிடுச்சோ, இல்ல உயிரோடு இருக்குதோ இல்லையோ அப்படிங்கறது மாதிரி ஆயிடும் இல்லையா? கடிதங்கள் எழுதினாதானே தெரியும் பாபாவுக்கு, பிரம்ம பாபாவுக்கு, சிவபாபாவுக்கு அப்படிங்கறத சொல்றாரு. பிரம்ம பாபாவுக்கு குறிப்பா சொல்றாரு இங்க. பிரம்ம பாபாவுக்கு நம்ம சென்டருக்கு எங்கேயோ போயிட்டோம் சேவை செய்யறதுக்கு, அப்ப வேற எங்கேயோ வேற மாநிலத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா பிரம்ம பாபா கடிதம் எழுதினாதான் தெரியும் நான் இருக்கேன் பாபா, இந்த மாதிரி காரியம் செய்துட்டு இருக்கேன், இந்த சேவை செய்துட்டு இருக்கேன்னு. இப்ப கடிதமே வரலைன்னா குழந்தைய எங்க போயிருச்சோ, ஏது போயிருச்சோ, இறந்து போயிருச்சோ அப்படின்ற கவலை இருக்கும் இல்லையா? அப்படிங்கறத சொல்றாரு. இருக்கிறது என ஒவ்வொரு குழந்தையின் மனதை பற்றியும் பாபா அறிகிறார். தேக உணர்வு என்ற நோய் மிகவும் கடுமையாக இருக்கிறது. பாபா முரளியில் புரிய வைக்கிறார். நிறைய பேருக்கு ஞானத்தின் தலைகீழான போதை இருக்கிறது. அகங்காரம் வந்து விடுகிறது. பிறகு நினைப்பதும் இல்லை, கடிதமும் எழுதுவது இல்லை. பிறகு பாபா எப்படி நினைப்பார்? நினைவின் மூலம்தான் நினைவு கிடைக்கிறது. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவை சரியாக புரிந்து கொண்டு நினைக்கிறீர்கள், மனதார மகிமை செய்கிறீர்கள். சில குழந்தைகள் பாபாவை சாதாரணமாக புரிந்து கொள்கிறார்கள், ஆகவே நினைப்பது இல்லை. பாபா வெளிப்பகட்டு எதையும் காண்பிக்க முடியாது. பகவான் வாக்கு, நான் உங்களுக்கு உலகத்தின் ராஜ்ய பதவி கொடுப்பதற்காக ராஜயோகத்தை கற்பிக்கிறேன் சொல்றேன். அது என்னன்னா, இப்ப அகங்காரம் இருக்குதுன்னா கண்டிப்பா உங்களால நினைவு செய்ய முடியாது. அதான் ஞானத்தின் தலைகீழான போதை. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அந்த போதை இருந்துச்சுன்னா தந்தையை நினைவு செய்ய முடியாது அப்படிங்கிற அது நம்மளே பார்க்கலாம். நமக்கு ஒரு நாள் நினைவு சரியா வரலைன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நமக்கு எங்கேயோ அபிமானம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் பாபா இங்க சொல்றாரு, அகங்காரம் கொண்டவங்களால தந்தையை நினைவு செய்ய முடியாது அப்படின்றாரு. அடுத்து என்ன சார் சொன்னாரு லாஸ்டா? வெளிப்பகட்டு எதையும் பாபா வெளிப்பகட்ட எதுவும் காமிக்க முடியாது. அதாவது மந்திரவாதி என்னன்னா சொல்லி வச்சிருக்காங்க, பாபாவால முடியாது என்ன இருக்குது, கடவுளால முடியாது என்னன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அது போல பகவான் இங்க உட்காந்து அந்த மாதிரி காரியங்கள்லாம் வெளிப்பகட்டெல்லாம் செய்து காமிச்சிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறாரு. பகவானுடைய வாக்கு ராஜ்ய ஸ்தாபனை ஆகிக்கிட்டு இருக்குது. அந்த ராஜ்யத்துக்கு உங்களுக்கு தகுதியுடையவரை ஆக்குறதுக்கு ராஜயோகம் கற்பிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. செய்கிறீர்கள். ஓகே, நான் உங்களுக்கு உலகத்தின் ராஜ்ய பதவி கொடுப்பதற்காக ராஜயோகத்தை கற்பிக்கிறேன். நாம் விஸ்வத்தின் ராஜ்ய பதவி அடைவதற்காக எல்லையற்ற தந்தையிடம் படிக்கிறோம் என நீங்கள் புரிந்து கொள்வதில்லை. இந்த போதை இருந்தால் அளவற்ற குஷி சதா ஏறிக்கொண்டே இருக்கும். கீதையை படிப்பவர்கள் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் வாக்கு, நான் ராஜயோகத்தை கற்பிக்கிறேன், அவ்வளவு என கூறுகிறார்கள். கற்பிக்கிறேன் அவ்வளவு என கூறுகிறார்கள். இதனால் அவர்களுக்கு ராஜ்ய பதவியை பெறுவோம் என்ற குஷி இருக்க முடியாது. இதை படித்து முடித்துவிட்டு அவரவர் வேலைக்கு செல்வார்கள். நமக்கு எல்லையற்ற தந்தை படிக்க வைக்கிறார் என்பது இப்போது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. அந்த பகவத்கீதையை படிச்சுட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. அவங்களுக்கு ராஜ்ய பதவி கிடைக்கும்னு அங்க சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு. அந்த பகவத்கீதையை படிக்கிறதுனால உண்மையான கீதை பாபா பரமாத்மா இங்க சொல்லித்தர கீதை, இதை படிக்கிறது மூலமா தான் நீங்க ராஜ பதவி அடைய முடியும் அப்படின்னு சொல்றாருப்பா. அப்ப உங்களுக்கு எப்ப ஆன்மீக போதை ஏறும் அப்படின்னா அந்த உலகத்துல நான் ராஜ்ய பதவி உயர்ந்த பதவி அடைய போறேன் அப்படிங்கிற நினைவுல இருக்கும் போதுதான் உங்களுக்கு அந்த அளவற்ற குஷி இருக்கும்னு சொல்றாரு. இந்த ஆன்மீக போதை இருக்கும் போதுதான் உங்களால புருஷார்த்தமே செய்ய முடியும்.
அதான் சொல்றாரு அப்பா. நினைவு செய்யவே முடியும். ராஜ்யத்தின் நினைவு இருந்தாதான் அப்பாவை நினைக்கவே முடியும். அப்பா நினைவு இருந்தாலே ராஜ்யத்தின் நினைவு வந்துடும். ரெண்டும் ஒரு இன்டர்லிங்கான விஷயம் தான் அப்படிங்கிறாரு. அப்பா மற்றும் ஆத்தின்னு சொல்லுவார் இல்லையா, அதை சொல்றாரு இங்க. ஓகே பிரதர், அவர்களுடைய புத்தியில் இவ்வாறு இருக்காது. எனவே முதலில் யார் வந்தாலும் அவர்களுக்கு 2 தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். பாரதம் சொர்க்கமாக இருந்தது, இப்போது நரகமாக இருக்கிறது. இது கலியுகம். இதை சொர்க்கம் என்று கூற முடியாது. சத்தியுகத்திலும் இருக்கிறார்கள், கலியுகத்திலும் இருக்கிறார்கள் என்று கூற முடியாது. யாருக்காவது துக்கம் ஏற்பட்டால் நரகத்தில் இருக்கிறார்கள் என கூறுவார்கள். யாருக்கு சுகம் இருக்கிறதோ அவர்கள் சுகத்தில் இருப்பதாக கூறுவார்கள். இவ்வாறு நிறைய கூறுவார்கள். துக்கத்தில் இருக்கும் மனிதர்கள் நரகத்தில் இருக்கிறார்கள், நாங்கள் மிகவும் சுகத்தில் இருக்கிறோம், மான மாளிகைகள், கார் போன்றவைகள் இருக்கின்றன, சொர்க்கத்தில் இருக்கிறோம், சத்தியுகம் கலியுகம் ஒன்றுதான் என நினைக்கிறார்கள். சொல்லுங்க. அந்த கலியுகம் சத்தியுகம் ஒன்னா நினைக்கிறாங்க அப்படின்னா, இங்க ஏழைகளா இருக்கவங்க துக்கத்துல இருக்காங்க. பணம் இல்ல, காசு இல்ல, வசதி இல்ல, ஆரோக்கியம் இல்ல அப்படிங்கறது மாதிரி இருக்காங்க. அப்ப அதனாலதான் அவங்க துக்கத்துல இருக்காங்க. எங்களை சுகத்துக்கு அழைச்சிட்டு போங்கன்னு பகவானை கூப்பிடுறாங்க ஏழைகள். அதனாலதான் பகவானை ஏழை பங்காளன்னு சொல்றது. ஆனா செல்வந்தர்கள் எப்படி இருக்காங்க? நாங்க இங்கேயே சொர்க்கத்துல இருக்கோம், எங்கிட்ட கார் இருக்குது, மாட மாளிகை இருக்குது, பணம் இருக்குது, சொத்து இருக்குதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப செல்வந்தர்களால பதவி அடைய முடியாது, தந்தையை புரிஞ்சுக்கவும் முடியாது. ஏன்னா அவங்க சொர்க்கத்துல இருக்காங்கன்ற வெளிப்பகட்டு, மாயின் வெளிப்பகட்டுல இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அதான் சுக துக்கம் ரெண்டும் வேறே எங்க, அதாவது நரகமும் சொர்க்கமும் இந்த கலியுகத்திலே இருக்குது அப்படிங்கறது மாதிரி புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறார். இல்ல இன்னும் சில பேர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, பக்தர்கள் புரிஞ்சுக்கிறாங்கன்னா சொர்க்கம் எங்கேயோ வேற உலகத்துல இருக்குது, இங்கே துக்கதாமமா இருக்குதுன்னு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. ஆனா அப்பா சொல்றாரு கலியுகமும் சத்தியுகமும் இதே உலகமா தான் இருந்துச்சு. இப்ப அந்த கலியுகத்துல இருந்து சத்தியுகமா மாத்துறதுக்கு பாபா ஞானம் கொடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கறது சொல்றாரு. கலியுகம் துக்கமான உலகம், சத்தியுகம் சுகமான உலகம். இந்த துக்கத்துல இருந்து சுகத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்காக தான் கடவுள் வந்திருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற. ஓகே பிரதர். எனவே முதலில் 2 தந்தைகளின் விஷயத்தை புத்தியில் பதிய வைக்க வேண்டும். தந்தை தனது அறிமுகத்தை கொடுக்கிறார். அவர் எப்படி சர்வ வியாபியாக இருக்க முடியும்? லௌகீக தந்தையை சர்வ வியாபி என கூறுவார்களா என்ன? ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் ரூபம் ஒன்றுதான், அதில் எந்த வித்தியாசமும் இல்லை என்பதை நீங்கள் படங்களில் காண்பிக்கிறீர்கள். ஆத்மா மற்றும் பரமாத்மா சிறியதோ பெரியதோ இல்லை, அனைவரும் ஆத்மாக்கள். அவரும் ஆத்மா, அவர் எப்போதும் பரந்தாமத்தில் இருக்கிறார். ஆகவே அவருக்கு பரமாத்மா என்று கூறப்படுகிறது. ஆத்மாக்களாகி நீங்கள் பிறவியில் வருவது போல் நான் வருவதில்லை. நான் கடைசியில் இந்த உடலில் பிரவேசம் ஆகிறேன். இந்த விஷயங்களை வெளியில் இருப்பவர் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. விஷயங்கள் மிகவும் எளிதாகும். பாபாவிற்கு பதிலாக வைகுண்டவாசி கிருஷ்ணரின் பெயரை போட்டு விட்டனர். இந்த ஒரு வித்தியாசம் மட்டும் தான். கிருஷ்ணரா வைகுண்டத்திலிருந்து நரகத்தில் ராஜயோகத்தை கற்பித்தார். தேகம் உட்பட என்னை மட்டும் நினையுங்கள். இதை கிருஷ்ணர் எப்படி கூற முடியும்? தேகத்தை நினைப்பதால் பாவங்கள் எப்படி போகும்? கிருஷ்ணர் ஒரு சிறிய குழந்தை. அவர் எங்கே? நான் சாதாரண மனிதனின் வயதான உடலில் வருகிறேன். எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது! இந்த ஒரே ஒரு தவறினால் அனைத்து மனிதர்களும் பதீத்தமாகவும் ஏழைகளாகவும் ஆகிவிட்டனர். நான் இல்லை. கிருஷ்ணரும் சொல்றேன் சிஸ்டர். அதாவது அந்த பரமாத்மா ஞானம் கொடுக்கறாரு. எப்படி கொடுக்கறாரு அப்படின்னா பிரம்மாவுடைய சரீரத்தின் மூலமா கொடுக்கற ஞானம் அது. அப்ப நான் சர்வ வியாபி கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப உங்க சரீரத்தின் ரீதியிலான தந்தை சர்வ வியாபின்னு சொல்லுவீங்களா நீங்க, எல்லைக்குட்பட்ட தந்தைய? அதே போல ஆத்மாவும் பரமாத்மாவும் உருவத்துல ஒண்ணு போல இருக்கலாம், ஒளி புள்ளியா இருக்கலாம். இவர் பரமாத்மாவானவர் பரந்தாமத்துல இருக்காரு. பரமாத்மாவானவர் பரந்தாமத்துல இருக்காரு. நீ ஆத்மாக்களான நீங்க இங்க சரீரம் எடுத்து பார்த்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் நேரடியா தாயின் வயிற்றுலயோ கர்ப்பத்திலயோ, அதாவது பிறப்புல வர்றது கிடையாது. அந்த தாயின் கர்ப்பத்துல பிரவேசம் ஆகிறது கிடையாது. இந்த பிரம்மாவுடைய சரீரத்தை ஆதாரமா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவர் கொடுக்கக்கூடிய இந்த ஞானத்துக்கும் கிருஷ்ணர் அங்க பகவத்கீதையில கொடுத்த ஞானத்துக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. கிருஷ்ணரா உங்களுக்கு வைகுண்டத்துல இருந்து நரகத்துல உங்களுக்கு இந்த ஞானத்தை சொன்னாரு.
அப்ப தேகதாரி கிருஷ்ணர் எப்படி ஞானத்தை சொல்ல முடியும்? என்னன்னு சொல்லுவாங்க? தேகதாரி கிருஷ்ணர் சொன்னது, தேகம் உட்பட அனைத்தையும் மறந்து என்னை நினைவு செய்யுங்கள் அப்படின்னு தேகதாரி கிருஷ்ணன் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேக்குறாரு கேள்வி நம்ம கிட்ட. அப்படி சொல்ல முடியாது, அந்த விஷயமே தப்பா போயிடும். தேகம் இல்லாத தந்தை தான் தேகம் உட்பட அனைத்தையும் மறந்து என்னை நினைவு செய்யுங்கள்னு சொல்ல முடியும். அப்ப கிருஷ்ணருடைய விஷயமே கிடையாது. கிருஷ்ணர் ஒரு சின்ன குழந்தை, சின்னஞ்சிறிய குழந்தை. அவர் எப்படி இந்த ஞானத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு கேக்குறாரு. இந்த சின்ன விஷயம் சாஸ்திரத்துல தப்பா இருந்ததுனால மொத்தமும் தப்பா போயிடுச்சு அப்படிங்கிறார். அந்த சாஸ்திரமே ஒண்ணுக்கும் பயன்படாததா போயிடுச்சு இல்லையா? அரை கல்பமா தேகதாரி கிருஷ்ணன் தான் பரமாத்மா நினைச்சிட்டு வந்திருக்காங்க மனிதர்கள், பக்தர்கள். அப்ப அந்த இடத்துல பரமாத்மா சிவன் தான் அப்படின்னு பொருந்தா கூட ஏதோ ஓரளவுக்கு பாக்கியம் ஏற்பட்டிருக்கும் இல்லையா? டிராமால அந்த ஒரு பிழை ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்றாரப்பா. கிருஷ்ணரா வைகுண்டத்திலிருந்து நரகத்தில் ராஜயோகத்தை கற்பித்தார். தேகம் உட்பட என்னை மட்டும் நினையுங்கள். இதை கிருஷ்ணர் எப்படி கூற முடியும்? தேகதாரி நினைப்பதால் பாவங்கள் எப்படி போகும்? கிருஷ்ணர் ஒரு சிறிய குழந்தை. அவர் எங்கே? நான் சாதாரண மனிதனின் வயதான உடலில் வருகிறேன். எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது! இந்த ஒரே ஒரு தவறினால் அனைத்து மனிதர்களும் பத்தித்தமாகவும் ஏழைகளாகவும் ஆகிவிட்டனர். நானும் சர்வ வியாபி இல்லை, கிருஷ்ணரும் சர்வ வியாபி இல்லை. ஒவ்வொரு உடலிலும் ஆத்மாதான் சர்வ வியாபி. எனக்கென்று உடலும் கிடையாது. மற்ற ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அதற்கென்று உடல் இருக்கிறது. ஒவ்வொரு உடலுக்கென்று தனித்தனி பெயர் இருக்கிறது. எனக்கு உடலும் இல்லை, என்னுடைய உடலுக்கென்று பெயரும் இல்லை. அவருடைய அறிமுகத்தை சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு உடலும் இல்ல, எனக்கென்று தனிப்பட்ட உடல் ரீதியான பேரும் கிடையாது. நானும் சர்வ வியாபி கிடையாது, கிருஷ்ணரும் சர்வ வியாபி கிடையாது. ஆத்மாக்கள் தான் சர்வ வியாபியா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு ஆத்மாக்களையும் ஒவ்வொரு சரீரம் கிடைச்சிருக்குது. அப்ப ஆத்மாக்கள் தான் சர்வ வியாபியா, அதாவது உலகம் முழுக்க நிறைஞ்சு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. நான் தனிப்பட்ட ஒரு ஆத்மா தான், நீங்களும் தனிப்பட்ட ஆத்மா தான். ஒவ்வொரு ஆத்மாக்களும் ஒவ்வொரு சரீரம் கிடைச்சிருக்குது. ஆனா பரமாத்மாவான எனக்கு சரீரம் கிடையாது, எனக்கு சரீரம் கிடையாது, சரீர ரீதியான பேரும் கிடையாது அப்படிங்கிறார். எனக்கு இருக்க ஒரே பார்ட்டு பிரம்மாவுடைய உடல்ல உங்களுக்கு ஞானம் கொடுக்கறது மட்டுமே. மற்றபடி நான் எல்லா நேரமும் பரந்தாமத்துலதான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சரிங்க சிஸ்டர். எனக்கு உடலும் இல்லை, என்னுடைய உடலுக்கென்று பெயரும் இல்லை. நான் வயோதிக உடலை எடுக்கிறேன். இவருடைய பெயரை மாற்றி பிரம்மா என வைக்கப்பட்டுள்ளது. எனக்கு பிரம்மா என்ற பெயர் கிடையாது. என்னை சதாசிவன் என்று கூறுகிறார்கள். நான் தான் அனைவருக்கும் சத்கதி அளிக்கக்கூடிய வள்ளல். அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் என கூற முடியாது. பரமாத்மாவிற்கு எப்போதாவது துர்கதி ஏற்பட முடியுமா? ஆத்மாவிற்கு தான் சத்கதி மற்றும் ஆத்மாவிற்கு தான் துர்கதி ஏற்படுகிறது. இந்த விஷயங்களை சிந்திக்க வேண்டும். இல்லை என்றால் மற்றவர்களுக்கு எப்படி புரிய வைப்பீர்கள்? ஆனால் மாயை குழந்தைகளின் புத்தியை முன்னேற விடாத அளவிற்கு மோசமானதாக இருக்கிறது. நாள் முழுவதும் வீண் விஷயங்களிலேயே நேரத்தை வீணாக்குகிறீர்கள். சொல்லிடுங்க பிரதர். போயிட்டே பரமாத்மா சக்தி, அதாவது சத்கதி கொடுக்கக்கூடியவர். அவருக்கு எப்பயாவது துர்கதி ஏற்படுமா? ஏற்படாது இல்லையா? அப்ப இந்த விஷயத்த நல்ல விதத்துல சிந்திக்கணும். ஆத்மாக்களான உங்களுக்கு தான் சத்கதியும் கிடைக்கும், துர்கதியும் ஏற்படும் அப்படின்றத சொல்றாரு. ஏன்னா ஆத்மாக்கள் மட்டும்தான் சத்வ ரஜோ தமோ நிலை இறங்கி வருது. அதனாலதான் சத்கதியில இருந்த ஆத்மா துர்கதி அடைஞ்சிருச்சு. பரமாத்மாவுக்கு என்ன பாட்டு? துர்கதியில இருக்க ஆத்மாவை மீண்டும் சத்கதி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு பாட்டு தான். அதனாலதான் பாபாவுக்கு அந்த மகிமை இருக்குது. பரமாத்மா சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் அப்படின்னு சொல்றாரப்பா. இந்த விஷயத்த நல்லா சிந்திக்கணும். இந்த விஷயத்த நல்லா ஞான சிந்தனை செய்யணும். மற்ற வீண் விஷயங்கள்ல உங்க நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். அப்பனா தான் மற்றவர்களுக்கும் புரிய வைக்க முடியும் அப்படிங்கிற. முதல்ல 2 தந்தை இருக்கணும்னு சொல்லணும். சத்கதி கொடுக்கக்கூடியவர், இவருக்கு துர்கதி எதுவும் ஏற்படாது இல்லையா அப்படின்னு சொல்லி பகவான மகிமைப்படுத்தி சொல்லணும் அப்படிங்கிறார். அப்பனாதான் அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. சேவை செய்யறதுக்காக சொல்லிட்டு இருக்காரு. பாபாவிடமிருந்து பிரிப்பதற்காக மாயா எவ்வளவு வேகமாக முயற்சிக்கிறது. நிறைய குழந்தைகள் விட்டு விடுகிறார்கள். பாபாவை நினைக்காததால் நிலை ஆடாமல் அசையாமல் இருக்க முடிவது இல்லை. பாபா அடிக்கடி தூக்கி நிறுத்துகிறார். மாயை விழ வைக்கிறது. பாபா ஒருபோதும் தோல்வி அடையாதீர்கள் என கூறுகிறார்.
கல்ப கல்பமாக இவ்வாறே நடக்கிறது. இது ஒன்றும் புதியது அல்ல. கடைசியில் மாயாஜீத் ஆகி விடுவீர்கள். ராவண ராஜ்யம் அழிய போகிறது. பிறகு நாம் புதிய உலகத்தில் ராஜ்யம் செய்வோம். கல்ப கல்பமாக மாயாவை வெற்றி அடைந்திருக்கிறோம். பல முறை புது உலகத்தில் ராஜ்யம் செய்திருக்கிறோம். புத்தியை சதா பிஸியாக வைத்துக் கொண்டால் சதா பாதுகாப்பாக இருக்கலாம் என பாபா கூறுகின்றார். சொல்லிடுங்க பிரதர். கல்ப கல்ப வெற்றியாளன் நேத்து பார்த்தோம் முந்தா நேத்து அதான் சொல்றாரு பாருங்க. நீங்க கல்ப கல்பமா வெற்றி அடைஞ்சிட்டீங்க மாயையின் மீது. ஆனா இப்ப மாயை உங்களை தந்தை கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கான காரியத்தை செய்துட்டு இருக்குது. சிலர் தோல்வி அடைஞ்சிடறாங்க, சிலர் வெற்றி அடைஞ்சிடுறாங்க. ஆனா இறுதி நேரத்துல கண்டிப்பா மாயாஜீத் மாயையை வென்றவர்களா ஆயிடுவீங்க. அதான் நீங்க கல்ப கல்ப வெற்றியாளருங்கிற நினைவுல இருக்கணும் அப்படின்னு சொல்றது. மாயை எந்த ரூபத்துல வந்தாலும் நான் போன கல்பத்திலேயே மாயையை வெற்றி அடைஞ்சிட்டேன். அப்ப டிராமா ரிப்பீட் ஆகுதுன்னா இந்த கல்பத்திலேயே நான் வெற்றி அடைய போறேன். இனி இந்த கல்பத்திலேயே நான் வெற்றி அடைஞ்சிட்டேன்னா அடுத்து வர கல்பத்திலேயே நான் கண்டிப்பா வெற்றி அடைஞ்சிடுவேன். அதனாலதான் நான் கல்ப கல்ப வெற்றியாளன்ற நினைவுல இருக்கணும் அப்படின்றது. அதான் மாயாஜித் ஆயிடுவீங்க இறுதி நேரத்துக்குள்ள, நீங்களும் அதே நினைவுல இருங்க அப்படின்னு சொல்ற. சரிங்க சிஸ்டர். புத்தியை சதா பிஸியாக வைத்துக் கொண்டால் சதா பாதுகாப்பாக இருக்கலாம் என பாபா கூறுகின்றார். இதற்குத்தான் சுய தரிசன சக்கரதாரி என்று பெயர். மற்றபடி இம்சை போன்ற எதுவும் கிடையாது. பிராமணர்கள் தான் சுய தரிசன சக்கரதாரி ஆகிறார்கள். தேவதைகளை சுய தரிசன சக்கரதாரி என்று கூற முடியாது. கல்ப கல்ப வெற்றியாளன் நமக்கு மட்டும் தானே சிஸ்டர் தெரியும், பிராமணர்களுக்கு மட்டும் தானே தெரியும். அதான் சுயதர்சன சக்கரதாரி நீங்க மட்டும்தான். தேவதைகளுக்கு அந்த ஞானம் கிடையாது, அவங்களும் சுயதர்சன சக்கரதாரின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கிருஷ்ணர் கையில தானே சுயதர்சன சக்கரம் சுத்துறது மாதிரி காமிச்சிருக்காங்க, விஷ்ணு கையில தானே. அதனால அப்ப சொல்றாரு, தேவதைகளுக்கு உங்களுடைய மகிமையை கொடுத்துட்டாங்க அவ்வளவுதான், ஆனா உண்மையான விஷயம் எல்லாம் உங்களுடைய இது அப்படின்றாரு. சுயதர்சன சக்கரதாரி என்று கூற முடியாது தேவதைகளை. பதீத்த உலகத்தின் பழக்க வழக்கங்கள் மற்றும் தேவி தேவதைகளின் பழக்க வழக்கங்களில் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. மரண உலகத்தில் இருப்பவர்கள் தான் பதீத்த பாவனர் தந்தையை பதீத்தமாகிய எங்களை பாவனமாக்க வாருங்கள், பாவன உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என அழைக்கிறார்கள். இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்பு பாவனமான உலகம் இருந்தது. அதற்கு சத்யுகம் என்று பெயர் என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. திரேதாயுகத்திற்கு புது உலகம் என்று கூற முடியாது. அது முதல் தரமானது, இது 2ஆம் தரம் என்பதை பாபா புரிய வைக்கிறார். சத்யுகம் முதல் தரமான உலகம் சொர்க்கத்துல. அதான் இன்றுல இருந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி சத்தியுகம் இருந்துச்சு, அது முதல் தரமான உலகமா இருந்துச்சு. அடுத்து திரேதாயுகம் வந்துச்சு, அது 2ஆம் தர உலகம். அத முழுமையான சொர்க்கம்னு சொல்ல முடியாது, ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நீங்க இப்ப சமயத்துல எப்படி புருஷார்த்தம் பண்றீங்களோ அதுக்கு ஏற்பதான் சத்தியுகத்துல போவீங்களா அல்லது திரேதாயுகத்துல போவீங்களான்னு நிச்சயிக்கப்படும் அப்படிங்கிறார். அதாவது சூரிய வம்சி ஆவீங்களா சந்திர வம்சி ஆவீங்களான்னு நிச்சயிக்கப்படும் சொல்றாரு. ஒவ்வொரு விஷயத்தையும் நன்கு தாரணை செய்ய வேண்டும். யாராவது வந்து கேட்டால் அதிசயப்படுவார்கள். ஒரு சிலர் அதிசயப்படுகிறார்கள், ஆனால் முயற்சி செய்வதற்கு நேரம் இல்லை. நிச்சயம் தூய்மையாக வேண்டும் என்ற அறிவுரையை கேட்கிறார்கள். இந்த காம விகாரம் தான் மனிதனை பதீத்தமாக்கி இருக்கிறது. அதை வெற்றி அடைவதால் நீங்கள் உலகத்தை வென்றவராகிறீர்கள். ஆனால் காம விகாரம் அவர்களுக்கு முக்கிய செல்வம். ஆகையால் அந்த வார்த்தையை கூறுவதில்லை, மனதை வசப்படுத்துங்கள் என்று மட்டும் கூறுகிறார்கள். ஆனால் மனம் சரீரத்தில் இல்லாத போதுதான் அமைதி அடையும். மற்றபடி ஒருபோதும் மனம் அமைதியில் இருப்பதில்லை. கர்மம் செய்வதற்காக தேகம் கிடைத்திருக்கிறது என்றால் கர்மோதீத்த நிலையில் எப்படி இருப்பீர்கள்? பிணத்திற்குத்தான் கர்மோதீத்த நிலை என்று கூறப்படுகிறது. வாழ்ந்து கொண்டே இறந்த நிலையில் இருத்தல், அதாவது சரீரத்தில் இருந்து விடுபடுதல். பாபா உங்களை சரீரத்தில் இருந்து விலகி இருப்பதற்கான படிப்பை படிக்க வைக்கிறார். இங்க சொல்லிடுங்க பிரதர். ஆமா, காம விகாரம் தான் உங்களை பதித்தமாக்கியது, தூய்மையற்றவர்களா ஆக்கியது அப்படின்னு சொல்றாரு. முதல்ல என்ன சொன்னாரு? தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவரை வாருங்கள் அப்படின்னு தானே கூப்பிட்டீங்க. அப்ப நீங்க எதனால தூய்மையற்றவர்களா நீங்க காம விகாரத்தின் மூலமா?
அப்ப இந்த மாதிரி விகாரங்களை விடுங்க அப்படின்னு அந்த குருமார்கள் யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க அதை செல்வம்னு நினைக்கிறாங்க அப்படின்றத சொல்றாரு. செல்வம்னா குழந்தை செல்வம் அது மூலமா தான் பிறக்குது அப்படிங்கிறப்ப அதை எப்படி விட முடியும் அப்படிங்கறது மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப காம விகாரத்தை விடணும், பதித்தமாக்கியது அந்த தூய்மையற்ற நிலை தான். அப்ப அதை விடணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. அப்ப அதுல இருந்து விடுபடணும் அப்படின்னா முதல்ல தேக உணர்வுல இருந்தே விடுபடுங்க அப்படின்னு சொல்றாரு. தேக உணர்வுல இருந்து விடுபடுறதுக்கான படிப்பை தான் பாபா வந்து உங்களுக்கு கற்பிக்கிறாரு அப்படிங்கிறத சொல்றாரு. கர்மாதீத்த நிலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சரீரம் அற்ற, அதாவது இறந்து போன நிலை, பிணம் போல இருக்கிறது தான் கர்மாதீத்த நிலை அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப நீங்க எப்படி வாழ்ந்து கொண்டே கர்மாதீத்த நிலையை அடைய முடியும் அப்படிங்கிற பயிற்சியை தான் அப்பா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சரீரம் வேற ஆத்மா வேறன்னு புரிஞ்சுக்கிட்டு ஆத்மா உணர்வுலயே நீங்க இருந்தீங்கன்னா அதுவே கர்மாதீத நிலைக்கு சமம் தான் அப்படின்னு சொல்றாரப்பா. அந்த படிப்பு தானே இப்ப நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க. அதனாலதான் தலைப்பிலே சொன்னாரு, தேக உணர்வுல இருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய ஆத்மாவா இருங்க அப்படின்னு சொன்னார். அதான் வாழ்ந்து கொண்டே கர்மாதீத்த நிலையை அனுபவம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி விஷயங்களை வேற யாரும் சொல்ல முடியாது, பாபா மட்டும்தான் சொல்லி தர முடியும் அப்படிங்கிறதுக்கு புரிய வைக்கிறாரப்பா. சரி வாசிங்க சிஸ்டர். அதாவது கர்மம் செய்வதற்காக தேகம் கிடைத்திருக்கிறது என்றால் கர்ம நிலையில் எப்படி இருப்பீர்கள்? அதுதான் கர்மம் செய்துட்டு இருக்கோம். அதான் கர்மம் செய்துட்டு இருக்கோம் அப்படின்னா கர்மாதீத்த நிலையை எப்படி அடைவீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதான் கர்ம யோகி ஆகுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது பகவத்கீதையிலேயே. அதான் சுயராஜ்ய அதிகாரிங்கிற பிராக்டிஸ். கர்மா செய்யறேன், செய்விப்பவனான நான் ஆத்மா, இந்த கர்ம இந்திரியங்கள் செய்யக்கூடிய வேலைக்காரர்கள். அப்படிங்கிறப்ப யோகியாவும் இருக்கீங்க, சரீரத்துல இருந்து விடுபட்ட நிலையில இருக்கீங்க, கர்மாவும் நடக்குது இல்லையா? கர்மாவும் செய்யணும். கர்மா செய்யும் போது அந்த கர்மத்தின் பந்தனத்துல மாட்டாதீங்க அப்படின்னு சொல்லுவார். கர்மத்தின் பந்தனத்துல மாட்டும் போதுதான் கணக்கு வழக்கு உண்டாகுது. பந்தனத்திலே மாட்டாம இருந்தீங்க அப்படின்னா கணக்கு வழக்கு உண்டாகுது இல்லையா? அப்ப கர்ம யோகியாவே வாழ்வீங்க அப்படின்றதுக்காக சொல்றாரு அப்பா. அதான் அப்பா படிக்கக்கூடிய படிப்பே என்னது? ஒண்ணு புத்தி யோகம், ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவும் நினைவு செய்யக்கூடியது. இன்னொன்னு என்னது? ஆத்மான்னு உணர்ந்து இந்த தேகத்துல வாழக்கூடிய விஷயம், கர்ம பந்தனத்திலேயே மாட்டாம ஆத்மானவர்களே இருக்கக்கூடிய விஷயம். அதுதான் அப்ப சொல்றேன். நேத்து கூட பார்த்தோம் இல்லையா, கரன்ஹார் கராவனஹார் நீங்க சொன்னீங்க இல்லையா? அந்த பயிற்சி தான் அப்பா சொல்லி தராரு. அந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற. ஓகே பிரதர். வாழ்ந்து கொண்டே இறந்த நிலையில் இருத்தல், அதாவது சரீரத்தில் இருந்து விடுபடுதல். பாபா உங்களை சரீரத்தில் இருந்து விலகி இருப்பதற்கான படிப்பை படிக்க வைக்கிறார். சரீரத்தில் இருந்து ஆத்மா தனிப்பட்டது, ஆத்மா பரந்தாமத்தில் வசிக்கிறது, ஆத்மா சரீரத்தில் வருகின்றது என்றால் அதை மனிதன் என்கிறோம். கர்மம் செய்வதற்காக சரீரம் கிடைக்கிறது, ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை கர்மம் செய்வதற்காக எடுக்கிறது. சரீரத்தில் இல்லாத போதுதான் அமைதி அடைகிறது. மூலவதனத்தில் கர்மம் கிடையாது, சூட்சும வதனத்தின் விஷயமே கிடையாது. சிருஷ்டி சக்கரம் இங்கேதான் சுழல்கிறது. சூட்சும வதனத்தின் விஷயமே கிடையாது, சிருஷ்டி சக்கரம் இங்கேதான் சுழல்கிறது. பாபா மற்றும் சிருஷ்டி சக்கரத்தை தெரிந்து கொள்வதையே ஞானம் என்று கூறப்படுகிறது. சூட்சும வதனத்தில் வெண்மை ஆடை அணிந்தவரும் இல்லை, அலங்காரம் செய்யப்பட்டவரும் இல்லை. சூட்சும வதனத்தில் வெண்மையோட அணிந்தவரும் கிடையாது, அலங்காரிக்கப்பட்ட விஷ்ணுவும் கிடையாது, பாம்பு கிரீடம் போட்ட சங்கரரும் யாரும் கிடையாது அப்படிங்கிறார். இல்லை, பாம்பு கிரீடமுடைய சங்கரரும் இல்லை. மற்றபடி பிரம்மா விஷ்ணுவின் ரகசியத்தை பாபா புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். பிரம்மா இங்கேதான் இருக்கிறார், விஷ்ணுவின் 2 வடிவங்களும் இங்கேதான் இருக்கிறது. சாட்சாத்காரத்தின் பாகம் மட்டும் நாடகத்தில் இருக்கிறது. சாட்சாத்காரத்தின் பாகம் மட்டும் நாடகத்தில் இருக்கிறது. திவ்ய திருஷ்டியினால் பார்க்கப்படுகிறது. கிரிமினல் உங்களுக்கு பரிசுத்தமான பொருள் தெரியாது, நல்லது அப்படின்னு முரளி நிறைவேற்ற சின்ன முரளியார். ஆமா, பிரம்மா விஷ்ணு சங்கரருடைய பார்ட்ட பாபா புரிய வைக்கிறாரு. 3 உலகத்தின் விஷயத்தையும் சொல்றாரு. பரந்தாமத்துல இருந்து ஆத்மாக்கள் சாக்கார உலகத்துல வரும்போது என்னன்னு சொல்றாங்க? சரீரம் எடுக்கும் போது அவங்கள மனிதர்கள்னு சொல்றாங்க. ஆத்மா தனிப்பட்ட ரீதியில பரந்தாமத்துல இருக்கும்போது அது வெறும் ஆத்மாவா இருக்குது. சூட்சும வதனத்துல இந்த பிரம்மா விஷ்ணு சங்கரர் போன்ற யாரும் கிடையாது. அதாவது வெண்ணிற ஆடை அணிந்தவரும் அலங்கரிக்கப்பட்ட அந்த விஷ்ணுவும் பாம்பு கிரீடம் போட்ட அந்த சங்கரரும் யாரும் கிடையாது. இதெல்லாம் சாட்சாத்காரத்தின் விஷயம்.
அதாவது அந்த தூய்மையான கண்களுக்கு மட்டுமே இந்த சாட்சாத்காரம் கிடைக்கும், கிரிமினல் கண்கள் கொண்டவங்களுக்கு இந்த சாட்சாத்காரம் கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம எல்லாம் கிரிமினல் பார்வையோட இருக்குமா அப்படின்றது கிடையாது. நமக்கு தான் ஞானம் முழுமையா தெரிஞ்சிருக்கு இல்லையா. ஓ, எங்க இந்த விஷயம் இப்படித்தான் இருக்குதுன்னு நம்ம போட்டோ பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு அனுபவம் ஏற்படுது இல்லையா, நம்ம மனம் பூத்தி அதை ரியலா அனுபவம் செய்யுது இல்லையா, அந்த விஷயத்தை தான் சாட்சாத்காரம்னு சொல்றது. சாக்கார உலகத்துல தான் பார்ட் நடக்குது, சூட்சுமவதனத்துல எந்த வித பார்ட்டும் நடக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இங்க உலகத்துல டிராமா எங்க நடக்குது, சாக்கார உலகத்துல தான் நடக்குது. சூட்சுமவதனத்துல டிராமா எதுவும் நடக்கிறது கிடையாது. அது உங்களுடைய மனம் புத்தியின் விஷயம். நீங்க எப்படி பிரம்மாவாக்குறீங்க, நாளைக்கு எப்படி விஷ்ணுவாக்குறீங்க, சங்கரருடைய பார்ட் என்ன அப்படிங்கிறது இப்ப பாபா உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பிரம்மா எப்படி ஆறோம், சிவபாபா நமக்கு கொடுக்கக்கூடிய ஞானத்தின் மூலமா பிரம்மா உடல்ல பிரவேசமாகறாரு. பிரவேசமாகி அவர் வாய் மூலமா கொடுக்கக்கூடிய ஞானத்தின் மூலமா நம்ம பிரம்ம குமாரிகளா ஆயிருக்கோம். பிரம்மாவுடைய பார்ட் இப்படி இருக்குது. இவர் தான் நாளைக்கு விஷ்ணுவா ஆக போறாரு. அதாவது விஷ்ணுவோட 2 பாகமும் இங்கதான் இருக்குதுன்னு சொல்றாரு இல்லையா. லட்சுமி நாராயணன் ஆக போறவரு இங்கதான் இருக்காரு அப்படிங்கறத சொல்றாங்க. அம்மா லட்சுமி ஆக போறாங்க, பிரம்மா நாராயணன் ஆக போறாரு. அதனுடைய 2 ரூபமும் இங்கதானே இருக்குது. அப்ப பிரம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க, கூடவே அந்த விஷ்ணுவோடைய பார்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. சங்கரருங்கிறது என்ன, தபஸ்யா செய்யக்கூடிய ரூபம். இறுதி நேரத்துல விநாசத்தின் காலத்துல நம்ம முழுமையான யோகியா தபஸ்வியாவா இருப்போம். நம்மளுடைய தவ வலிமையினாலதான் இந்த முழு உலகமும் விநாசமாக போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கு இல்லையா. நம்ம இங்க தகுதி உடையவரா ஆவோம், சத்தியுகத்துக்கு தகுதி உடையவரா ஆவோம். அப்ப சத்தியுகம் புது உலகம் வரணுங்கிறதுக்காக இந்த பழைய உலகமான கலியுகம் அழியணும் இல்லையா. அப்ப விஞ்ஞானிகள் எல்லாம் அணுகுண்டு போட்டு இந்த பழைய உலகத்தை முடிச்சிடுவாங்க அப்படிங்கறத சொல்ற. கூடவே இயற்கை சீற்றமும் தன்னுடைய காரியத்தை செய்யும். சுனாமி வரும், வெள்ளம் வரும், பூகம்பம், அப்ப சூறாவளி, எல்லா ஒரு பிரச்சனைகளும் இருக்கும் இல்லையா. கூடவே அணுகுண்டு, நெருப்பு, பஞ்சபூதங்களும் இயற்கையும் மொத்தமா சேர்ந்து இந்த கலியுகமான இந்த ராவண ராஜ்யத்தை மொத்தமா அழிச்சிடும் அப்படின்னு சொல்றாரப்பா. ஓகே பிரதர். இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கப்பா. அந்த தாரணை மூலம் நம்ம சம்ஸ்காரம் மாத்துறதுக்கு முதல் பாயிண்ட், தன்னைத்தான் சதா பாதுகாப்பாக வைப்பதற்காக விஷால் சாகர் மந்தனத்தில் புத்தி பிஸியாக வைக்க வேண்டும், சுயதர்சன சக்கரதாரி ஆக வேண்டும், வீண் விஷயங்களில் தனது நேரத்தை இழக்க வேண்டாம். ஆமா, நீங்க புத்தியை எப்பவும் பிஸியா வச்சுக்கணும்னா ஞான சிந்தனை செய்யணும் அப்படின்றாரு. புத்திய பிஸியா வச்சுக்கணும்னா ஞான சிந்தனை செய்யணும், சுயதர்சன சக்கரத்தை சுத்தணும், வீணான விஷயங்கள்ல பேசிட்டு இருக்க கூடாது, வீணான விஷயங்கள் பின்னாடி புத்தியே விடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இப்படி செய்தீங்கன்னா நீங்க எப்பவும் சதா பாதுகாப்பா இருப்பீங்கன்றாரு. பாதுகாப்பா இருக்கணும்னா புத்திய பிஸியா வச்சுக்கணும், அதை புரிஞ்சுக்கணும். ஓகே. 2வது பாயிண்ட், சரீரத்திலிருந்து விடுபடுவதற்காக பாபா படிக்க வைக்கிறார். அதை படிக்க வேண்டும். மாயாவின் கவர்ச்சியிலிருந்து தப்பிப்பதற்காக தனது நிலையை ஆடாமல் அசையாமல் வைத்துக் கொள்ள வேண்டும். மாயையின் கவர்ச்சியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன காரியம் செய்யணும், ஆடாத அசையாத நிலை உடையவரா இருக்கணும். அதுக்குத்தான் என்னது, போன கல்பத்திலேயே நான் வெற்றி அடைஞ்சிட்டேன், இந்த கல்பத்திலே நான் வெற்றி அடைய போறேன் மாயையின் மீது அப்படிங்கிற போதுதான் மாயையினுடைய கவர்ச்சியில நம்ம வசப்படாம இருப்போம் அப்படிங்கிறார். ஆடாத அசையாத நிலையில இருப்போம். டிராமா பாயிண்ட் இருந்தாதான் நம்ம ஆடாத அசையாதவர்களா இருக்க முடியும். அதுக்காக அதை சொல்றாரு. சரீரத்துல இருந்து விடுபடுறதுக்கான பயிற்சி பாபா கொடுக்கறாரு. அந்த படிப்பை படிக்க வைக்கிறாரு. அந்த படிப்பை படிச்சு நீங்களும் அதே போல ஆகணும் அப்படிங்கிறாரு. பிரம்மா தந்தைக்கு சமானம். ஆமா பிரதர், வரதானம் சொல்றாங்க. பிரம்மா தந்தைக்கு சமானமாக லட்சணத்தில் எடுத்து வரக்கூடிய பிரத்யட்ச சாம்பிள் கண் கூட எடுத்துக்காட்டு ஆகி அனைவருக்கும் சகயோகி ஒத்துழைப்பு அளிக்கக்கூடியவர்கள் ஆவீர்களாக. அதாவது மறுபடியும் படிக்குமா பிரதர்? பிரம்மா தந்தைக்கு சமானமாக லட்சணத்தில் எடுத்து வரக்கூடிய பிரத்யட்ச சாம்பிள் கண்கூடாக எடுத்துக்காட்டு ஆகி அனைவருக்கும் சகயோகி ஒத்துழைப்பு அளிக்கக்கூடியவர் ஆவீர்களாக. அதோட விஸ்தாரம் எப்படி பிரம்மா தந்தை சுயம் தன்னை
நிமித்த எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்காட்டிற்கு கருவியாக ஆக்கி கொண்டாரோ செய்பவர்தான் அர்ஜுனன் என்ற இந்த லட்சியத்தை எப்பொழுதும் லட்சணத்தில் எடுத்து வந்தார். இதனாலேயே முதல் நம்பர் ஆனார். எனவே இது போல் ஃபாலோ ஃபாதர், தந்தையை பின்பற்றுங்கள். செயல்கள் மூலமாக எப்பொழுதும் வாழ்க்கையில் குணங்களின் மூர்த்தியாகி கண்கூடான எடுத்துக்காட்டு பிரத்யட்ச சாம்பிள் ஆகி மற்றவர்களுக்கு சுலபமாக குணங்களை தாரணை செய்வதில் சகயோகம் கொடுங்கள். செயல்லையே மற்றவர்களுக்கு அவங்க குணங்களை மாத்துற அளவுக்கு செயல்ல நம்மள சகயோகம் கொடுத்துக்கிறாங்க அப்பா. இதற்குத்தான் குணதானம் என்று கூறுவார்கள். தானம் என்பதன் பொருளே சகயோகம் கொடுப்பது. எந்த ஒரு ஆத்மா கூட இப்பொழுது கேட்பதற்கு பதிலாக கண்கூடான நிரூபணத்தை பார்க்க விரும்புகிறார்கள். எனவே சுயம் தங்களை குணமூர்த்தி ஆக்குங்கள். பிரம்மா தந்தைக்கு பிரம்மா பாபா என்ன சொல்றாங்க? பிரம்மா பாபாவுக்கு சமமா ஆகுங்க, பிரம்மா பாபாவை ஃபாலோ ஃபாதர் செய்யுங்க அப்படிங்கிறாரு. எதுல ஃபாலோ பண்ணணும்? பிரம்மா பாபா தன்னை ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு எடுத்துக்காட்டுக்கான கருவியா நினைச்சுக்கிட்டாரு. அதே போல நம்மளும் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும், ஒரு சாம்பிள் இருக்கணும் அப்படின்றது நீங்க உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஒரு சாம்பிள் அப்படி இருக்கணும். ஆமா ஆமா, அதான் நிமித்த கருவி. நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கான நிமித்த கருவியா இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சிருந்தாரு பிரம்மா பாபா. அதனால பிரம்மா பாபாவுக்கு சமமா ஆகுங்க அப்படின்னு சொல்றாரு. அர்ஜுனன் தான் செய்யக்கூடியவன் அப்படிங்கறதையும் புரிஞ்சிருந்தாரு. அந்த லட்சணத்துல பாபா கொண்டுட்டு வந்தார். நான் அர்ஜுனன், பரமாத்மா சொல்லக்கூடிய ஞானத்தை கேட்டு நான் வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடிய அர்ஜுனன் அப்படின்னு புரிஞ்சிருந்தார். அர்ஜுனன் தான் செய்யக்கூடியவன். எப்பவுமே அர்ஜுனனுக்கு ஒரு விஷயம் இருக்கும், எது செய்யணும்னாலும் நான் தான் செய்வேன், நான் செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவனா இருப்பான் மகாபாரதத்துல. அதான் ஓகே, சூப்பர். அதே போல பிரம்மா பாபா இருந்தாரு, நான் தான் செய்து காட்டணும் அப்படிங்கறது அந்த லட்சியம் இருந்துச்சு அவருக்கு. அத லட்சணத்திலயும் கொண்டுட்டு காமிச்சாரு அப்படிங்கிறாரு. லட்சணத்துல வந்துருச்சு, அதனாலதான் அவர் நம்பர் 1 ஆனாரு. அதே போல பிரம்மா தந்தைய ஃபாலோ ஃபாதர் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு ஃபர்ஸ்ட். அப்ப பரமாத்மா கொடுக்கக்கூடிய எல்லா காரியங்களும் செயல்பாட்டுல வந்துச்சுன்னா எப்படி இருப்பாங்க? குணமூர்த்தியா இருப்பாரு, குணமூர்த்தியா ஆயிடுவோம் நம்ம. அதத்தான் சொல்றாரு, நீங்க எப்பவும் உங்களுடைய வாழ்க்கையில, பிராமண வாழ்க்கையில தெய்வீக குணங்களை தாரணை செய்யக்கூடியவங்களா இருக்கணும் அப்படிங்கிறாரு. அப்பதான் குணமூர்த்தி ஆக முடியும். நீங்களும் தெய்வீக குணங்களை தாரணை செய்து மற்றவர்களுக்கும் சகயோகம் கொடுத்து அவங்களையும் தெய்வீக குணங்களின் தாரணை செய்ய வைக்கணும். அதுக்கு பேர் தான் குணதானம் அப்படிங்கிறாரு. இது எப்படி நடக்கும் அப்படின்னா, நம்ம வாய் வார்த்தையா சொல்றோம் குணங்களை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது. அப்ப யாருமே வாய் வார்த்தையா கேட்க விரும்புறது இல்ல. நம்ம சொல்ற வார்த்தைகளை யாரும் காதால கேட்க விரும்புறது கிடையாது. ஆமா, நீங்க கண்கூடா நீங்க செய்யறீங்களா, நீங்க சொல்றது மாதிரி செயல்ல கொண்டு காமிச்சிருக்காங்களா அப்படிங்கறத பார்க்க விரும்புறாங்க. நம்மளுடைய குணங்கள் தெரியுதா அப்படின்னு கண்கூடா பார்க்க விரும்புறாங்க. அததான் சொல்றாரு பாபா. அப்ப நீங்க அவங்களுக்கு கண்கூடான நிரூபணத்தை காட்டுங்க, நீங்க ஒரு எடுத்துக்காட்டா இருங்க. இவங்க சொன்னது மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறப்ப நாமளும் அவங்க சொல்ற மாதிரி நடந்துக்கணும்ன்ற ஆர்வம் அவங்களுக்கு வரும். அப்பதான் நீங்க அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருப்பீங்க, ரோல் மாடலா இருப்பீங்க அப்படிங்கிறாரு. நீங்க ஒரு சாம்பிள் பீஸா இருப்பீங்க, நீங்க சோப் கேஸ்ல வச்சிருக்க சோப் பீஸா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அது எல்லாமே இதனுடைய அர்த்தம் தான். நீங்களும் குணதாரணை செய்து மற்றவர்களும் குணதாரணை செய்ய வைங்க. அதுதான் சகயோகம். குணதானம்ன்றது என்னது? சகயோகம் செய்வது, அடுத்தவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறது அப்படிங்கிறாரு. ஒத்துழைப்பு கொடுத்து அவங்களையும் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வைங்க அப்படிங்கிறாரு. இப்படிப்பட்டவங்களா நீங்க இருந்தீங்கன்னா நம்பர் 1 ஆயிடுவீங்க, குணமூர்த்தியா ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப ஆழமான விஷயம். இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, நம்மளுடைய செயல்ல குணங்கள் வெளிப்படணும். யாருடைய குணங்கள் வெளிப்படணும்? பரமாத்மாவுடைய குணங்கள் மொத்தமா வெளிப்படணும். தேவதையான நமக்கும் தெய்வீக குணங்கள் இருக்குது, இருந்தாலும் நம்ம தேவதை ஆகும் போதுதான் அது தெய்வீக குணங்கள் நம்முடையதுன்னு சொல்ல முடியும். ஆனா பிராமண வாழ்க்கையில இருக்கிறது வரைக்கும் அது ஈஸ்வரிய குணங்கள் தான் சொல்லணும். ஏன்னா குணங்களை என்னுடையது நினைச்சோம்னா அது அபிமானம்னு சொல்லுவாரு.
ஏன்னா அந்த குணங்கள் எல்லாமே பரமாத்மா நமக்கு கொடுத்த பிரசாதம். அப்படிங்கிறப்ப ஈஸ்வரிய குணங்கள் தான் சொல்லணும். ஈஸ்வரிய குணங்கள் நம்மளுடைய செயல்பாட்டுல தெரியணும். அப்பதான் மற்றவர்களுக்கு ரோல் மாடலா நம்ம இருப்போம். நாம தான் ஆதார மூர்த்தி, உதாரண மூர்த்தின்னு சொல்றாரு இல்லையா, எல்லாருக்கும் உதாரணமா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்ற. ஓகே சிஸ்டர், வரதானம் சூப்பர், வரதானம். தங்களை குணமூர்த்தி ஆக்குங்கள். ஆமா. ஓகே பிரதர், ஸ்லோகன் படிக்கா? ஸ்லோகன்: அனைவருடைய நிராசைகளின் இருளை நீக்குபவர்களே ஞான தீபங்கள். அனைவருடைய நிராசைகளின் இருளை, அதாவது நிராசைனா நிறைவேறாத ஆசைகளுடைய இருளை நீக்குபவர்களே ஞான தீபங்கள் ஆவார்கள். அது என்ன நிராசை இருக்கு எல்லாத்துக்கும்? எல்லாரும் சுகம் வேணும், சாந்தி வேணும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் இருக்க ஆசை. ஆனா இந்த மாயா உலகத்துல, கலியுகத்துல யாருக்கும் சுகம் சாந்தி கிடைக்காது அப்படிங்கிறது தான் ஞானம். அதுதான் இருள்ல மாட்டிருக்காங்க. யாராவது, அதாவது தூய்மையற்ற நிலையில துக்கம் அசாந்தி தான் இருக்கும்னு அப்பா சொல்றாரு. அப்ப தூய்மையற்ற நிலையிலனாலதான் நம்ம துக்கம் அசாந்தியில இருக்கோம் அப்படிங்கிற விஷயமே அவங்களுக்கு தெரியல இல்லையா? அப்ப அவங்களுக்கு அதுதான் நிறைவேறாத ஆசையா இருக்குது. அப்ப சுகம் சாந்தி வேணும்னா முதல்ல ஞானம் வேணும். ஞானம் இருந்தாதான் தூய்மை அடைய முடியும். தூய்மை எங்க இருக்குமோ அங்கதானே சுகம் சாந்தி இருக்கும். அப்ப இந்த ஞானத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்கறவங்க தான் ஞான தீபம்னு அப்பா சொல்றாரு. அப்பா அத கூட இடையில சொல்லியிருந்தார் இல்லையா சிஸ்டர், அங்க கர்மாதீத்த நிலையை அடையணும்னா மன அமைதி அடையணும் அப்படின்றது சொல்லியிருந்தார் இல்லையா, மனதின் அமைதியை பத்தி சொல்லியிருந்தார் இல்லையா. மன அமைதி எப்ப கிடைக்கும்? தேகத்துல இருந்து விடுபடும் போது மன அமைதியா இருக்கும். தேகத்துல இருந்து விடுபடும் போதுதான் மன அமைதியா இருக்கும். மற்ற அவங்க சொல்லிக் கொடுக்குற அந்த குருமார்கள் சொல்லிக் கொடுக்க யோகா, மெடிடேஷன், அவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த வாசி யோகம், மற்ற பயிற்சி எல்லாம் செய்யும் போது அல்ப கால அமைதி வேணா கிடைக்கலாம் மனசுக்கு. ஆனா நிரந்தரமான அமைதி எப்ப கிடைக்கும்? சரீரத்திலிருந்து விடுபட்டு இருக்கும் போதுதான் கிடைக்கும். அந்த சரீரத்திலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய பயிற்சி தானே அப்பா சொல்லித் தராரு. அப்ப அந்த பயிற்சி செய்திருந்து எப்பவும் மன நிம்மதியோட அமைதியா இருப்பீங்க. அடுத்து நமக்கு சொர்க்கம் கிடைக்க போது, சொர்க்க ராஜ்யத்துக்கு நம்ம போக போறோம். பரமாத்மாவே நமக்கு வந்து பாடம் கற்பிக்கிறாருன்னும் போது சுகமும் கிடைக்கும் இல்லையா. வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே முக்தியும் அனுபவம் செய்ய முடியும், ஜீவன் முக்தியும் அனுபவம் செய்ய முடியும். இதத்தான் விரும்பிட்டு இருக்காங்க எல்லாரும். முக்தி அடையணும், ஜீவன் முக்தி அடையணும், எங்களுக்கு நிம்மதி வேணும், சந்தோஷம் வேணும், சுகம் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதான் நிறைவேறாத ஆசைகள் அவங்களுக்கு. அந்த நிறைவேறாத ஆசைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்யக்கூடியவங்களா நீங்க இருக்கணும். அப்படின்னா ஞானம் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். நீங்களும் மற்றவர்களை அது போல ஆக்கக்கூடிய சேவை செய்யணும். அப்படிப்பட்டவங்கள தான் ஞான தீபம்னு அப்பா சொல்றாரு. சரிங்க சிஸ்டர். அனைவருடைய நிராசைகளை நீக்குபவர்களே ஞான தீபங்கள். ஓகே பிரதர், அருமையான ஸ்லோகன், அருமையான வரதானம். ரொம்ப சின்ன முரளி ஆனாலும் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான முரளி தான் சிஸ்டர். ரெண்டு தந்தையை பத்தியும் புரிய வைக்கணும். எல்லைக்குட்பட்ட தந்தை, எல்லையற்ற தந்தை. சூட்சுமவதனத்தின் விஷயங்கள் எப்படிப்பட்டதா இருக்குது பாருங்க. அதான் சொல்லிருந்தார் இல்லையா. சூட்சுமவதனத்துல பிரம்மா வெள்நீர ஆணை அடைஞ்சவரோ, அலங்கரிச்சவரோ, பாம்பு கிரீடம் போட்டவங்களோ யாரும் கிடையாது. பிரம்மா, விஷ்ணு, சங்கர் எல்லாம் அங்க கிடையாது. எல்லாமே பிராமணர்களான உங்களுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம். நீங்க தான் பிரம்மாவாகுறீங்க, நீங்க தான் விஷ்ணுவாகுறீங்க, நீங்க தான் சங்கரர் ஆகுறீங்க. எதன் அடிப்படையில? ஞானத்தின் அடிப்படையில. ஞானத்தை படைக்கிறீங்க, ஞானத்தை உங்களுக்குள்ள கொண்டுட்டு வரும்போது நீங்க பிரம்மாவாகுறீங்க. ஞானத்தை புரிஞ்சுக்கிடும் போது நீங்க பிரம்மாவாகுறீங்க. அதை கடைபிடிக்கும் போது விஷ்ணுவாகுறீங்க. தேவையில்லாத கெட்டது, இந்த மாயை விஷயங்கள், விகார விஷயங்களை அழிக்கும் போது நீங்க சங்கரரா ஆயிடுறீங்க. எல்லாம் உங்களுடைய விஷயங்கள்னு புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சூப்பரா சொல்லியிருந்தாரு. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. கொடுத்த பாபாவுக்கு நன்றி. தேங்க்ஸ் பிரதர். படிக்கும் எல்லாம் விரைவாக அனாதை ஆதி சிறுவங்களை தெரிந்து கொள்ளட்டும். நமக்கு நம்ம முடிஞ்ச சகயோகத்தை கொடுப்போம். தேங்க்யூ பாபா. தேங்க்ஸ் பிரதர். ஓம் சாந்தி. ஆமா, எல்லாரும் மாஸ்டர் முக்தியின் வல்லலாம் ஆகணும். எல்லாருக்கும் முக்தி அளிக்கக்கூடியவங்களா இருக்கணும். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.